ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா நித்திய கல்யாண பெருமாள் கோவில். இந்த கோவிலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா திருவிடந்தை என்கிற ஊரில் இருக்குது. இந்த பெருமாள் ஒரு விசித்திரமான ரூபத்தில் இருக்காங்க. எப்படின்னா அந்த திருவிடந்தே இருக்காங்களா, அவங்கள தூக்கி தோளில் வச்ச மாதிரி காட்சி அளிச்சிருப்பாங்க. இது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த திருவிடந்தை எங்கே இருக்குன்னா கோவளத்தை தாண்டி, சென்னையிலேருந்து கோவளம் போனோம். கோவளத்தை தாண்டி ஒரு 3 கிலோமீட்டர் சரௌண்டிங் அந்த லெவலில் தான் அந்த திருவிடந்தை இருக்குது. இந்த கோயிலில் உள்ள அரியது என்னென்னா, இந்த பெருமாள் கோவில் இந்த பெருமாள் இந்த திருவிடந்தைங்காங்களா, அவங்களுடைய திருவிடந்தை ஃபஸ்ட்டு யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். திருவிடந்தை என்பவங்க ஒரு முனிவரோட பொண்ணு. எத்தனை பொண்ணுன்னா 360. அந்த முனிவருக்கு 360 பெண்கள். அவங்கள ஒவ்வொரு நாளும் இந்த பெருமாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க. இந்த 360 பேர் இருப்பாங்களோ, அவங்க 360 வரை கல்யாணம் பண்ணும்போது எல்லாரும் ஒன்று சேர்ந்து திருவடந்தை எந்த ரூபத்தில் இவங்க காட்சி அளித்து இந்த பெருமாள்கிட்டே இருக்காங்க. அதனால தான் இந்த பெருமாள் திருவடந்தை என்பவங்கள தூக்கி தோளில் வச்ச மாதிரி காட்சி அளிக்காங்க. இந்த கோவில் மிக பழமையான கோவில். இந்த கோவில் மிக பழமையான கோவில். கோவளத்தை தாண்டி ஒரு 3 கிலோமீட்டர் சரௌண்டிங் போய்கிட்டே கோவளத்தை தாண்டி 3 கிலோமீட்டர் தாண்டினோன்னே ரைட் சைடு இருக்குது இந்த நித்திய கல்யாண பெருமாள் கோவில். ரைட் சைடில் ஒரு 2 சிங்கம் இருக்கிற மாதிரி காட்சி அளிக்கும் பார்த்துருங்க. இந்த கோவில் மிக பழமையானது. இந்த கோயில் உள்ள வளாகங்கள் மிகவும் ஃபுல்லாக கற்களாக கட்டப்பட்டது. இங்கே ஆண்டாளும் இங்கே இருக்காங்க. ஆண்டாள் சுவாமியும் இங்கே இருக்குது. உள்ளே பார்க்கலாம். இப்போ வளாகத்தை பாருங்கள், மிக பழமையானது. இந்த ஒரு மரம் ஒன்று இருக்குது உள்ள, புன்னை மரம். இந்த மரம் பேர் புன்னை மரம். மிக பழமையான மரம். கோபுரங்கள்லாம் அப்படி நம்ம இப்போ உள்ள கோயிலெலாம் பார்த்தோன்னா அப்படியே சிமெண்ட்டை வச்சு பூசியிருப்பாங்க. ஆனால் இந்த வளாகத்தை பார்த்திங்களா, இந்த சுவரெல்லாம் பாருங்கள், சிமெண்ட்டே கிடையாது, அப்படியே கற்களாக கட்டப்பட்டது. புன்னை மரம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா. இதில் உள்ள சிறப்பு அம்சங்கள் என்னென்னா, அந்த கோயிலில் உள்ள சிறப்பு அம்சங்கள் என்ன தெரியுமா? நான் இப்போ சொல்கிறேன், கேளுங்க. அதாவது திருமணம் ஆனாத ஆண்களுக்கு திருமணம் ஆகவே செய்யலை, என்னன்னு தான் வரம் பார்த்தாலும் திருமணம் ஆகலை அப்படின்னு நம்ம நினச்சோன்னா இங்கே போகணும். இங்கே போய் 2 மாலைகள் வாங்கி கொடுக்கணும். ஒன்று பெருமாளுக்கு சாத்துவாங்க, இன்னொன்று நம்ம கழுத்தில் போட்டு விடுவாங்க. இந்த கழுத்தில் போட்ட இதை நம்ம பத்திரமா வச்சுக்கிட்டு நம்ம திருமணம் ஆன பிறகு அந்த திருமண தம்பதிகளோடு இங்கே இந்த பழைய மாலையை கொடுத்துட்டு புது மாலை தந்து விடுவாங்க. ஆனால் இந்த கோயிலுக்கு போனால் கண்டிப்பாக நமக்கு கல்யாணம் ஆகும் பார்த்துடுங்க. இந்த வளாகத்தை பாருங்கள், எல்லா சிற்பங்களும் எல்லா கோயில்களும். இது லெஃப்ட் சைடு இந்த கொடிமரத்துக்கு முன்னால் எல்லா கொடிமரத்தையும் பாருங்கள். இப்போ உள்ள கொடிமரங்கள்லாம் அப்படி தங்க கலரில் மின்னும். ஆனால் இந்த கொடிமரங்கள் அப்படி இல்லை. வளாகத்தை பாருங்கள். இந்த சைடு தான் ஆண்டாள் சாமி இருக்குது. கொடிமரத்தை பாருங்கள், அப்படி செம்பு ஒன்று இருக்கா, செம்பு கொடிமரம் ஒன்று இருக்குது. கற்களால் ஆன, அந்த காலத்தில் கற்களால் ஆன இது செம்பு அழகாக தெரியுது பார்த்திங்களா. செம்பு அழகாக எடுத்திருக்காங்க. பக்கத்தில் பாருங்கள், கற்களால் ஆன கொடிமரம் கருன்னு இருக்கும். ஒரே கல்லால் செதுக்கியது. பக்கத்தில் பாருங்கள் மண்டபம் ஒரே நேர்கோட்டில் இருக்குது பார்த்திங்களா. அதை நல்லா கவனிங்க, ஒரே நேர்கோட்டில் இருக்கும். பல கற்களால் ஆனது, பல ஃபுல்லாக நல்லா அழகாக கட்டியிருக்கு. இந்த பக்கம் ஆண்டாள் சன்னதி இருக்குது. இந்த ஃபுல்லாக அங்கே வாலிப பசங்க வேண்டி அவங்களுக்கு திருமணம் ஆகணும் அப்படின்னு வேண்டி நிறைய பேர் வராங்க. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு, என் ஃப்ரெண்ட்ஸே எனக்கு இந்த கோயில் தெரியாமல் இருக்கும்போது என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நான் நித்திய கல்யாண பெருமாள் கோயிலுக்கு போகிறேன், இந்த ஊர் பேர் திருவடந்தை. அவங்க அந்த அம்மாளுடைய பேரையே இந்த ஊருக்கு வச்சுருக்காங்க. சுற்றி மரங்கள் தான், கிரில்லாம் போட்டிருக்காங்க. சுற்றி மரங்கள்,
நல்லா அழகாக இருக்கும் சரௌண்டிங். அதை பார்த்தாலே நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த திருவிடந்தை ஊர் இந்த ஒரு 4 கிலோமீட்டர் சரௌண்டிங் தான் அப்படி இருக்கும். ஃபுல்லாக ஊரே இந்த கோயில் சரௌண்டு கண்ட்ரோலில் தான் இருந்த மாதிரி இருக்கும். நம்ம சுற்றி பார்த்தோன்னா அது அழகாக இருக்கும். 2 பெரிய குளங்கள், வற்றாத குளங்கள் இருக்குது பார்த்துடுங்க. அதை நான் பக்கத்துலேயே இருந்து பார்த்தேன். பார்த்துட்டு அப்படி நாங்கள் சுற்றி பார்த்தோம். அந்த ஊரையே சுற்றி பார்த்த குளங்க பார்த்திங்களா, குளங்கள் வற்றவே செய்யலை. அவ்வளோ அழகாக இருந்தது. சுற்றி நாங்கள் வண்டியில் பார்த்தோம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த நித்திய கல்யாண பெருமாள் இருக்கார்ல, ஒவ்வொரு நாளும் தினமும் வருஷத்தில் ஒவ்வொரு நாளும் கல்யாணம். அந்த முனிவருடைய மகளை கல்யாணம் பண்ணதால் ரொம்ப பிரத்யேகம் பெற்ற கோயிலாக மாறிடுச்சு பார்த்துடுங்க. அதாவது எல்லாருக்கும் இங்கே வேண்டுதலே என்னென்னா, கல்யாணம் முடியாதவங்களுக்கு வேண்டுதலே அதான். கல்யாணம் முடியாதவங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடந்துடும். இங்கே நிறைய பேர் வராங்க. நானே கண்கூடாக பார்த்தேன். நிறைய பேர் வர்றாங்க. அந்த கோயிலுடைய மூலஸ்தானம் ரொம்ப அருமையாக இருக்கும். எவ்வளோ அருமையாக இருக்குது, பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கும். பெருமாள் கோயில்னாலே மூலஸ்தானம் மிகவும் அருமையாக இருக்கும். அந்த கோயிலை விட்டு வெளியே வந்தோடனே இந்த பாருங்க, இது அந்த பெருமாள் கோயில் ஒரு சின்ன கோயில் அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும். இதையும் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே சரௌண்டிங்கில் அப்படியே சுற்றி வந்தோம். மூலஸ்தானத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த இது இருக்குது பார்த்துருங்க. இந்த தேரில் நான் உங்களுக்கு நல்லா எடுத்துக்காட்டாமல் விட்டுட்டேன். அதில் ஒவ்வொரு தேர்லையும் ஒவ்வொரு சாமியும் அப்படி செதுக்கியிருக்காங்க. பிள்ளையார் எல்லா சாமியும் அதில் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதை நான் உங்களுக்கு நல்லா தெளிவாக காட்டல. அடுத்த வாட்டி போனால் அதை ரொம்ப தெளிவாக காட்டுறேன். சரியாங்க? அப்படியே அங்கங்கே சின்ன மணிமண்டபம் கட்டி விட்ருக்காங்க. நீங்கள் சென்னையிலேருந்து போனீங்கன்னா நேராக கோவளத்துலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தாண்டினீங்கன்னு வச்சுடுங்களா, ரைட் சைடு இருக்குது கோவளம் பீச்சு. நம்ம கோவளம் பீச்செலாம் போகிறோம்ல, அதை தாண்டினீங்கன்னா ரைட் சைடில் இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்கும். இங்கே நிறையா மாலைகள், அங்கே வெளியில் மாலைகள்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம 2 மாலைகள் வாங்கணும். ஒன்று சாமிக்கு போட்டுடணும், ஒன்று நமக்கு போட்டு விடுவாங்க. அதை கொண்டு நம்ம வீட்டில் பத்திரமா வச்சுக்கணும். நமக்கு 2 மாதமோ 3 மாதத்தில் உடனே கல்யாணம் கூடிரும். அது கல்யாணம் முடிஞ்சு அந்த மாலையை எடுத்துக்கொண்டு சாமிகிட்ட கொடுத்துட்டு நம்ம புது மாலையை வாங்கிட்டு போக வேண்டிதான். இதுதான் ஐதீகம். மிகவும் பழமையான கோயில். ரொம்ப கல்யாணத்துக்கு உகந்தது. கல்யாணத்துக்காக வேண்டுனா கண்டிப்பாக நடக்கும். ஊர் பேர் திருவடந்தை. நித்திய கல்யாண பெருமாள் என்பதால், அதிலே கல்யாணங்கிறதால ரொம்ப புகழ்பெற்ற கோவில் இது. இது கோவளத்துலேருந்து 3 கிலோமீட்ரு ரைட் சைடில் இருக்குது. இந்த ஊரே திருவடந்தைன்ட்டு வச்சுட்டாங்க. இந்த ஊர் ரொம்ப சிட்டி மாதிரிலாம் இருக்காது. ஒரு சின்ன சிற்றூர் மாதிரி தான் இருக்குது. நல்ல மரங்களால் அமைந்திருக்கு. ஒரு ஆர்ச்சி ஒன்று இருக்கும். 2 சிங்கம் இருக்கும், ஒரு பெரிய ஆர்ச்சி. இதுதான் நமக்கு லேண்ட்மார்க்கு இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு. இதை நல்லா கவனிச்சுக்கிடுங்க. மெயின் ரோட்லேயே இருக்கும் இந்த ஆர்ச்சி. நான் அந்த 2 சிங்கத்தை அப்படியே கவர் பண்ணியிருப்பேன். அந்த ஆர்ச்சியும் அப்படி தெரியும். இதுதான் லேண்ட்மார்க்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் போனோன்னா இந்த ரூட்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை பார்த்துக்கிடுங்க. நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்துக்கிட்டு இந்த கோயிலுக்கு போங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். நீங்கள் எதுவும் தெரியலன்னா எனக்கு ஃபோன் நம்பர் போடுங்க. நான் உங்களுக்கு ரூட்டு தெளிவாக சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் அடுத்த கோயிலை பற்றி நம்ம பார்ப்போம்.